புருடார்த்தங்கள் என்றால் என்ன என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு. நீங்கள் பல பேருக்கு இந்த புருடார்த்தம் என்ற சொல் வடமொழி இதெல்லாம் பெரிய பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாம் அதெல்லாம் தூக்கி போட்டு அறிவு தேடலே இந்த பாசை ஊர் மண்ணாங்கட்டி ஒன்றும் இல்லை. அறிவு தேடல் வந்து விட்டால் பிறகு என்ன பாசை, அதெல்லாம் பிறகு அது உணர்வு சார்ந்த விஷயங்கள். அறிவு சார்ந்த விஷயத்துக்கு அது இல்லை. ஆகவே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் புருடார்த்தம் தெரிந்தாக வேண்டும். புருடார்த்தம் என்றால் என்ன என்றால் வேறொன்றும் இல்லை, நான் சொன்னது போல அறம் பொருள் இன்பம் வீடு. இது என்ன புருடார்த்தம் என்றால் என்ன, வாழ்க்கைக்கு அர்த்தமா? பல பேருக்கு புரியுது இல்லை. நான் சொல்கிறது ஒன்றும் அதெல்லாம் ஒரு மூலையில் போட்டுவிட்டு ஒரு நல்ல பேப்பர் எடுங்கள், இப்படி 4 கோடு போடுங்கள். ஒன்றிலே அறம், அடுத்தது பொருள், அடுத்தது இன்பம், அடுத்தது வீடு என்று எழுதுங்கள். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் செய்கிற செயலை இந்த லிஸ்ட்டிலே எங்கே போடலாம் என்று போடுங்கள். ஒருவனுக்கு பிச்சை போடுகிறீர்களா, அறம், இன்றைக்கு பிச்சை போட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து பிரித்து நீங்கள் எழுத வேண்டும். எழுதினால் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் செய்கிற வேலையை அந்த 4 கோட்டுக்குள்ளே எழுதலாம். இதுதான் புருடார்த்தம். உங்களுடைய எந்த முயற்சியும் இந்த நாளில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று அறமாக இருக்கும், அல்லது பொருளாக இருக்கும், அல்லது இன்பமாக இருக்கும், அல்லது வீடு நோக்கின முயற்சியாக இருக்கும். இந்த புருடார்த்தத்தை தான் அடிப்படையாக வைத்துக்கொண்டு திருவள்ளுவர் திருக்குறள் செய்கிறார். இது முதல் விஷயம். உடனே கேள்விகளும், ஏன் அப்பா அவர் வீடு படிக்கவில்லை? அறம் படித்திருக்கிறார், பொருள் படித்திருக்கிறார், இன்பம் படித்திருக்கிறார், வீடு படிக்கவில்லை. உடனே இந்த நாத்திக கொள்கையாளர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திருவள்ளுவரே வீட்டை விட்டு விட்டார். திருவள்ளுவரே வீட்டை விட்டு விட்டார். அப்படி வீட்டை விட்ட காரணத்தினால் ஏன் விட்டார் என்று கேட்டால், அவருக்கே இந்த இறை நம்பிக்கையிலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால்தான் அவர் வீடு பாடவில்லை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் போல வீட்டுப்பால் பாடவில்லை. ஏனென்றால் அவருக்கு வீட்டிலே நம்பிக்கை இல்லை என்று ஒரு சாரார். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. சில பேர் தங்கள் கொள்கைகளை நூலிலே ஏற்றுவார்கள். அது கம்பிட்டு போய் திருவள்ளுவர் கம்பர் எல்லாம் படாத பாடுபடுவார்கள். இப்படி சொல்கிறார்கள், திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று. ஆனால் திருவள்ளுவ மாலை என்று ஒரு நூல் பின்னாலே திருக்குறள் புத்தகத்துக்கு பின்னாலேயே அடித்திருப்பார்கள். பல புலவர்கள் திருக்குறளை பற்றி சொன்ன விஷயம் பாட்டாக எழுதியிருக்கிறார்கள். அந்த பாட்டிலே 1-2 புலவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அறம்பொருள் வீடு என்ற 4ம் படித்தவர் திருவள்ளுவர் என்று எழுதுகிறார்கள். உடனே ஆராய்ச்சியாளர்கள் வீட்டுப்பாலும் இருந்திருக்க வேண்டும், அது காலத்தால் அழிந்து விட்டது என்று தொடங்குவார்கள். அப்படி ஒரு பால் இருக்கவில்லை என்பது உண்மை. திருவள்ளுவர் ஏன் அதை படிக்கவில்லை என்பதற்கு பரிமேலழகர் காரணம் சொல்லுகிறார். வீடு என்றால் என்ன? இறைவனுடைய திருவடியை அடைவது, இதுதான் வீடு. இறைவனுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இங்கே இருக்கிற பற்றுகளை விட வேண்டும். இங்கே இருக்கிற பற்றுகளை விடுவதற்குத்தான் வீடு என்று பெயர். வீடு என்றால் என்ன என்றால், அதற்கு நான் சொல்வேன், தமிழ் மொழியே அதை விளங்கப்படுத்தும். படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, அப்போ விடுவது வீடு. இந்த உலகத்திலே எதை எதை விடுகிறோமோ அப்படி விட்டு கொண்டு போகிற பொழுது, முற்றாக விடுகிற பொழுது இன்னொன்றை நாம் பிடிக்க முடியும். அதற்கு வீடு என்று பெயர். ஏன் வீட்டை திருவள்ளுவர் பாடவில்லை என்பதற்கு பரிமேலழகர் உரையிலே என்ன எழுதினார் என்றால், வீடென்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின், அவர் தமிழிலேயே சொல்லுகிறேன், வீடென்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின், இறைவனை நம் புத்தியாலோ எண்ணத்தாலோ தொட முடியாது. அதனால்தான் சேக்கரார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று பாடினார். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்று மணிமாசகர் பாடினார். இறைவனை நாம் தொட முடியாது. அவன் பேரறிவாளன். நம்முடைய சிற்றறிவு கொண்டு அவனை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே இறைவனை அனுபவிப்பதாகிய அந்த வீட்டை நான் வார்த்தையாலே பாடினால் பொய்தான் பாட வேண்டும். நான் கடவுளை கண்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான் என்பது திண்ணம். மறந்து போகாதீர்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று பழைய காலத்தில் சொல்லிவிட்டார்கள்.
ஆகவே கடவுளை பற்றி, கடவுளை அடைதலை பற்றி பாடினால் பொய்யாக பாட வேண்டும் என்று திருவள்ளுவர் பாடவில்லை.